iPhone 15 Pro Max யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தா 50,000 சொல்லிட்டு ஓ ராம்நாடு ப்ரோ மொபைலே ரெடி பண்ணி கொடுத்துட்டான். iPhone 15 Pro Max. ஆமாம் ப்ரோ. என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண கூட நான் ஸ்டோர் ரூமில் கேட்டு பார்த்தேன். ஆப்பிள் ஸ்டோர் ரூமில் கேட்கும்போது பார்த்தா 50,000 சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு மேலே வரும்னு சொன்னாங்க. ஓகே. நானும் இங்கேயும் பார்த்தேன், சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. அப்புறம் இன்ஸ்டா அவங்க ஐடி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கால் பண்ணி கேட்டேன், நீ வர சொன்னீங்க, நேரில் வர சொன்னீங்க. வந்து பார்த்தேன். எங்கேருந்து வரீங்க? ஓ ராம்நாடு ப்ரோ. ராமேஸ்வரம் அந்த பக்கத்தில் இருக்கு ப்ரோ. அங்கே வந்து நேர்லேயே வந்துட்டீங்க? நேரில் வந்துட்டோம். ஓகே. இப்போ இந்த ஃபோனில் டேட்டாவோட நம்ம வந்து மொபைலையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு. ஓகே. iPhone 15 Pro Max. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே சடனாக வந்து மொபைல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து டேட்டா ரெக்கவரி பண்ணணும், ப்ளஸ் வந்து மொபைலும் யூஸ் பண்ணுற கண்டிஷன் இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெட் ஆகியிருக்குன்னு வந்த இந்த iPhone 15 Pro Maxக்கு ஆத்தரைஸில் 50,000 ஆகும். மதர் போர்டையும் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதையுமே கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வேளை மாற்றினாலுமே டேட்டா கிடைக்காது. இது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்கள். இந்த கஸ்டமர்னு கிடையாது, ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஆத்தரைஸ்ட்டு போய்ட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே எங்கேயுமே டேட்டாக்கு 100% கேரண்டி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மாற்றுவாங்க, அதுவுமே உங்களுக்கு பெரிய காஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் அங்கே கேட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குன்றனால ரெடி பண்ணவே வேணான்னு விட்டாங்க. ஃபைனலாக நம்மளோட யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி ராமநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நாமக்கல் இருக்க நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆச்சு, என்ன ஏதுன்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே நம்மளும் பார்க்கலான்ட்டு மொபைல் வந்து பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரித்து ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்டு எடுத்து டிசியில் கனெக்ட் பண்ணி ஃபோன் வந்து ஷார்ட்டில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் வந்து மொபைலை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹப்பில் செக் பண்ணப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து ஷார்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேபி வந்து சொல்லலாம். ஆனால் அக்யூரேட்டாக அது கன்ஃபார்ம் வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டிசியில் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணுறோம், மதர் போர்டு வந்து தனியாக நம்ம வெளியில் எடுத்து டிசியில் கனெக்ட் பண்ணி போர்டு ஷார்ட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேபி ஷார்ட்டில் இருக்குன்னா அப்பரில் ஷார்ட் இருக்கா, லோவில் ஷார்ட் இருக்கா, இல்லை போர்டை வந்து லேயரை பிரிக்காமலே மேலோட்டமாகவே வந்து ஷார்ட்டை கிளியர் பண்ண முடியுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறதுனால கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த வேறு எதுவும் எந்த இஷ்யூவும் வராது, உங்களுக்கு இது கிளியராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும். நம்ம வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வேலையை செய்யும் போது தலைவலின்னு வந்தவனுக்கு கால்வலி ஆன கதையாயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போது இந்த ஃபோனை நம்ம வந்து தெர்மலில் செக் பண்ணப்போ லேயருக்குள்ளே தான் ஷார்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்பரில் வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். அப்பரில் ஷார்ட் எந்த ஷார்ட்டுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்க போனால் லேயரில் தான் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், லேயரை கம்ப்ளீட்டாக பிரிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பரில் தான் செக் பண்ணுறோம். தெர்மலில் அப்பரில் செக் பண்ணுறப்போ ஷார்ட் ஆகுது, பட் ஆனால் நாங்கள் தெர்மலில் காமிக்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் வந்து நம்ம டிசியில் பூட் கேபிளை நம்ம இன்செர்ட் பண்ணும்போது ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்ம் ஆகுது. ஓகே, இப்போது இதை இப்படி பார்க்கும்போது லேயருக்குள்ளே தான் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆனால் மேலே இருக்க கெப்பாசிட்டிலையுமே நமக்கு ஷார்ட் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேயரை தனியாக பிரித்து அப்பர் போர்டில் ஷார்ட் இருக்கா, லோவர் போர்டில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு செப்பரேட்டில் ப்ராப்பரான டெம்பரேச்சர் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேயரை பிரிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேயரில் வச்சு ஓவராக ஹீட் பண்ணி வெளியில் எடுக்கும் போது கீழே இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், கீழே இருக்க ஐசியெல்லாம். ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் நம்ம என்ன ஸ்டெப்பில் பண்ணுறோன்னா செப்பரேட்டரில் போர்டை வச்சு மேலே ப்ளோயில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 350 370 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ரொட்டேட் பண்ணி ப்ளோ பண்ணணும். ஸோ அப்படி ப்ளோ பண்ணும்போது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த பேடெல்லாம் கட் ஆகாமல் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயரை பிரிச்சிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து லேயரை பிரிச்சிட்டோம். ஷார்ட் வந்து அப்பரில் இருக்கா டவுனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அப்பர் போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டான கெப்பாசிட்டரை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து இந்த கெப்பாசிட்டர் தான். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெர்மலில் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரோசின் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதில் ஏன் நம்ம வந்து ரோசின் போட்டு செக் பண்ணி பார்க்குறோன்னா ஷார்ட்டாக இருக்க கெப்பாசிட்டரை அக்யூரேட்டாக நம்ம அதனால் ஃபைன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வீடியோக்காக தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து தெர்மலே செக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டான கெப்பாசிட்டர் மட்டும் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள்.
இந்த மாதிரியான கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கூட கிடைக்காது. ஷார்ட்டான கெப்பாசிட்டர்லாம் கடையில் கூட கிடைக்காது. ஒர்க்கிங் கெப்பாசிட்டர் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டான கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்பர் போர்டை மட்டும் நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணதில் மொபைல் இப்போது ஆன் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவோட வேணும் அப்படின்னு நம்ம சர்வீஸ் சென்டர் தேடி வந்திருந்தாங்க. நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டை கிளியர் பண்ணி டேட்டாவை காப்பாற்றி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலை நம்ம என்னென்னா லேயரை ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம பழகிருச்சு அப்படின்னா ரொம்ப சாதுவாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கான வேலையை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து பண்ணாமல் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விக் வச்சு ப்ராப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்த வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் தான் அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்குகிறேன். உங்களுக்கு தேவைன்னு கேட்டுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அதுக்கான ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும்னா நான் போட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாகவே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேயர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிபிடி எடுத்து ட்ரையான பிபிடி எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நம்ம வந்து இப்போது அந்த பிபிடி அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடாமல் ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். பண்ணி ஸ்டென்ஸில் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரீபால் பண்ணோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் பண்ணுற மாதிரியே ஸ்டென்சில் அப்படியே வச்சு அப்படியே ரீபால் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் எத்தனை தடவை பண்ணாலுமே ரீபால் ஆகாது. எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சு பண்ணாலுமே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா ஆண்ட்ராய்டும் ஐஃபோனும் அதுக்கான ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு வேறு மாதிரி மெத்தட் வரும், இதுக்கு வேறு மாதிரி மெத்தட் வரும். நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது கற்றுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரீபால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மதர் போர்டு நம்ம எப்படி ரீபால் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி ஒருக்கா வந்து ரீபால் பண்ணிக்கணும். இது பண்ணுறதுனால நமக்கு என்ன வந்து யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ரீபால் பண்ண பேடு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு கேட்டால் 1-2 ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ப்ரீ ஹீட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 2 போர்டையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து செப்பரேட்டரில் வச்சிடலாம். ஸோ செப்பரேட்டரில் வைக்கும் போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓவராக டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லேயரை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. நம்ம எப்படின்னா அந்த 2 லேயருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். அப்பர் டவுனு ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் வந்து லைட்டாக பெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் டு கார்னர் வைக்கும் போது இன்கேஸ் வந்து அது பெண்ட் ஆகிருந்தாலுமே ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஆகிரும். ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம வைக்கிறோம். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஃபோன் லேயர் ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் வைப்போம், இல்லைனா நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கண்டிஷனில் ரீபால் பண்ணியாச்சு. நீங்கள் எதுக்கும் ரீபால் பண்ணதுக்கப்புறம் டிசியில் நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ட் இருந்தாலோ எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா வச்சு மொபைலை கம்ப்ளீட்டாக பூட்டியாச்சு. மொபைலை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த 15 Pro Max வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபோனு ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் ஆப்பிள் காரில் போனாலும் ரெடி பண்ண முடியும். கஸ்டமர் சொன்ன மாதிரி 50,000 ரூபா கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் மதர் போர்டே மாற்றினாலும் மொபைல் ஆன் ஆகும். ஆனால் எந்த டேட்டாஸும் கிடைக்காது. பட்ஜெட் பார்த்துக்கோங்க, 50,000 ரூபா ஆகும். நம்ம அதை விட 70% கம்மியாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கஸ்டமரோட டேட்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், மொபைலையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நார்மல் கண்டிஷனில் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு கொடுத்து ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டோரில் கேட்கும்போது கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா டேட்டாஸ்லாம் போயிருன்னு சொல்லிட்டாங்க. அதான் ரெடி பண்ணுவோம், டேட்டாஸ் கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன், எனக்கு கிடைக்குமா என்ற கஷ்டம் வந்தது. நான் கிடைத்த ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இந்த பாட்டு இல்லாமல் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க. தெளிவாக செக் பண்ணிட்டீங்க. எல்லாமே பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் மச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.